வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்ச் மாதத்துக்கான ராசி பலன். கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதம் 193 டிகிரியில் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 52%, கிட்டத்தட்ட 152% ராகுவோட சாராம்சம் வாங்கி துலா ராசியில தாங்க இந்த மாதம் பிறக்க போகுது. இதுல இந்த மாசத்துல எந்த விதமான மாற்றங்கள் வரப்போகுது, குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கு, குழந்தைங்களுக்கான படிப்பு ஸ்தான பலத்துல எப்படி இருக்க போறாங்க, புத்திர பாகியம் சந்தான விருத்திக்கான பலன் எந்த அளவுக்கு இருக்க போகுது, படிப்பு சார்ந்த விஷயங்கள், முன்னேற்றம், வெளிநாடு பயணங்கள் எப்படி இருக்க போகுது, வேலை வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு எப்படி இருக்க போகுது, திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்லை அடுத்த கட்ட பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க இதுக்கான நேர காலங்கள் எப்படி அமைய போகுது, இல்லை பெற்றவங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க குழந்தைங்களுக்காக எப்படி நேர காலங்கள் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப டீட்டெயில்டா தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு பயிற்சி ஆக போறாங்கிறது பார்த்துடலாம். இந்த மாசத்துல ஃபர்ஸ்ட் பயிற்சி 8ஆம் தேதி மார்ச் மாதம் புதன் சுக்கரன் 2 பேருமே பயிற்சி ஆக போறாங்க. அப்ப மகரத்துல இருந்து சுக்கரன் கும்பத்துக்கு வர போறாரு. அங்க இருக்கக்கூடிய புதன் மீனத்துக்கு பயிற்சி ஆக போறாரு. அதே மாசத்துல 15ஆம் தேதி கும்பத்துல இருக்கக்கூடிய சூரியன் பார்த்தோம்னா மீனத்துக்கு பயிற்சி ஆக போறாருங்க. ரொம்ப ரேரா காம்பினேஷன் அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா செவ்வாயும் சனியும் ஆதிபதி. இவங்க 2 பேருமே பார்த்தோம்னா இந்த மாசம் 16ஆம் தேதி 2 பேரும் சந்திக்க இருக்கிறாங்க. அப்ப மகரத்துல இருந்து கும்பத்துக்கு செவ்வாய் பயிற்சியாக உட்கார போறாருங்க. இதே மாசத்துல கடைசியில பார்த்தோம்னா புதன் சீக்கிரம் பயிற்சி ஆயிடுவார் இல்லைங்களா. அவர் பார்த்தோம்னா 27ஆம் தேதி கடைசியில மீனத்துல இருந்து மேஷத்துக்கு பயிற்சியாக உட்கார இருக்க போறாரு. இப்ப இந்த மாதிரி பயிற்சியானால நம்ம எவ்விதமான மாற்றங்கள் வரப்போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு எவ்விதமான அமைவுகள் பாதக பலன் கொடுக்க போதா இல்லை நல்ல பலன் கொடுக்க போகுதான்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கலாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் புதுவிதமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறப்ப என்ன ஆயிரும்னா அடுத்த வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு போடுறது பார்த்தோம்னா முன்னாடியே போட்டுருவேன். ஆனால் நீங்களா சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் பார்க்க முடியுமே தவிர்த்து தானாக நோட்டிஃபிகேஷன் வராது. அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் அமுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா தொடர்ந்து உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு கிடைக்கும். அதனால டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ரெண்டாவது நம்ம கோச்சார பலன்கள் ஒரு மாதமும் தெளிவாக நம்ம சொல்லிட்டு இருக்க பார்த்தோம்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்குறப்ப தான் ஒரு சில மாற்றங்கள் எப்படி வருது, மாதம் என்ன விதமான நம்மளுக்கு மாற்றங்கள் வரப்போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். எப்பயாச்சும் ஒரு ட்ரிப் கோச்சார பலன் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா தெளிவுரை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியாதுங்க. அதனால கோச்சார பலன் தெளிவா நான் மாசம் எப்படி இருக்க போகுது தொடர்ந்து நான் வீடியோ பார்க்கணும்னு நினைச்ச சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து விடாம பார்த்துட்டு வாங்க. எல்லா விதமான டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். சிம்ம ராசி, கிட்டத்தட்ட நம்ம வீட்டு அதிபதி எங்க இருக்கிறாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம வீட்டு அதிபதி இத்தனை நாள் பார்த்தோம்னா நம்மளுக்கு 7ஆம் பாவத்துல உட்கார்ந்துருந்தாரு. அப்ப 7ஆம் பாவத்துல இருந்து இன்னைக்கு 8ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆக போறாரு. அப்ப 8ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா அங்க வீட்டு அதிபதி குருவா, அந்த குருவோட வீட்டுல பார்த்தோம்னா சூரியன் போய் உட்கார போறாருங்க. அவர் ஏற்கனவே பார்த்தோம்னா நீச்ச பங்கமான புதனம் உட்கார்ந்துருக்க போறாரு. இந்த மாசத்துல 15ஆம் தேதிக்கு மேல சூரியனும் அங்க பயிற்சி ஆக போறாரு. அப்ப பார்த்தோம்னா ஒரு 3 விதமான கிரகங்களோட செயல்பாடுகள் பார்த்தோம்னா நம்மளுக்கு எதனாச்சும் ஒரு கண்டங்கள் சார்ந்த விஷயங்களோ இல்லை பாதிப்பு சார்ந்த விஷயங்களோ இல்லை எதனாச்சும் ஒரு ஏற்கனவே நடந்தக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளோ உற்பத்தி பண்ணக்கூடிய சூரிய பகவான செயல்படுவாருங்க. ஏன்னா அவர் வீட்டு அதிபதியான குரு 9 திரிகோண ஸ்தான பலத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்ப பார்த்தோம்னா ஒரு சுபஸ்தான பலத்தை கொடுக்கக்கூடிய குரு பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல கிரகமான செவ்வாவோட வீட்டுல போய் அமர்ந்திருக்கிறாரு. அப்ப வீட்டு அதிபதி நல்ல விதமான நிலைமையில இருக்கிறதுனால அங்க உட்காரக்கூடிய சூரிய பகவானுக்கும் சரி இல்ல ராகு புதனுக்கும் சரி நல்ல விதமான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். அப்ப ரொம்ப நாளா பார்த்தோம்னா ஒரு சில டீவியேஷன்ஸ் இருந்துச்சு, பிரச்சனைகள் இருந்துச்சு, தொந்தரவுகள் சார்ந்த விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்த சூரிய பகவான் பார்த்தோம்னா ஓரளவுக்கு சுபத்தன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பா உற்பத்தி செய்வாருங்க. அந்த உற்பத்தி செய்வாரு. அதே மாதிரி அவரை சார்ந்த ஒரு விவசாயமோ இல்ல மண்ணை சார்ந்த மனையை சார்ந்த இல்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு விதமா ஒரு தேவையில்லாத முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றது மேக்சிமம் தவிர்த்துக்கிடுங்க. உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு படிக்கிற பசங்க அவங்க பார்த்தோம்னா ஒரு தேவையில்லாத ஒரு சவகாசத்துல போகிறது இல்லை இந்த எக்ஸாம்ஸ் ரீதியா எதனாச்சும் ஒரு வேற டீவியேஷன்ஸுக்கு போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை போறப்போ பார்த்தோம்னா மாட்டிக்கிறதுக்கான சூழ்நிலையை அந்த புதன் உற்பத்தி பண்ணி கொடுத்துருவாருங்க. அப்ப ரொம்ப கண்ணியமா கட்டுப்பாடா தெளிவா
படிச்ச விஷயங்களை மட்டும் போய் எழுதிக்கிட்டு அந்த படிச்சதுக்கான ஒரு பலனை மட்டும் நீங்க தேர்னீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உற்பத்தி பண்ணி கொடுப்பாருங்க. இல்லாட்டினா இந்த நேர காலங்களில் ஒரு ஏதாச்சும் பிரச்சனைகளை மாற்றுறதுக்கான சூழலும் புதன் உற்பத்தி பண்ணி கொடுத்துருவார். அப்ப நல்ல விஷயங்கள் நடத்துறதுக்கும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கெட்ட விஷயங்களுக்காக போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுல அந்த செகண்ட்லயே நம்மளுக்கு பிரச்சனைகள் உற்பத்தி பண்ணக்கூடிய புதனாவும் செயல்பட்டுருவார். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தோம்னா உங்களுக்கு 6ல செவ்வாய் இருந்தாருங்க. அந்த செவ்வாயும் சுக்கரனோட செயல்பாடுகளால பார்த்தோம்னா ஒரு மருத்துவ ரீதியான செலவுகளை கொடுக்கறது, இல்லை கடன் சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கறது, வாங்கணும் குடுக்கல் வாங்கல்ல ஒரு பின்னடைவு ஏற்படுத்துறது, இது எல்லாமே பார்த்தோம்னா ஓரளவுக்கு சகாயப்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளா செயல்படும். உங்களுக்கு 7ல ஏற்கனவே களத்திர சனி நடந்துட்டு இருக்கு. அவர் கூட பார்த்தோம்னா செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து செயல்பட போறாங்க. அப்ப இவங்களோட பாதிப்பு பார்த்தோம்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை, இல்ல மனசு ரீதியான குறைகள், மன ரீதியான ஒரு டிஸ்டன்ஸ், இது எல்லாமே குறைக்கிறதுக்கான வேலையை செய்வாருங்க. அப்ப பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ளா இருக்கிற இல்லற வாழ்க்கையில எதனாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, இவங்களுக்குள்ளார எதனாச்சும் ஒரு டீவியேஷன்ஸ் இருந்தாலும் சரி, இதை கொஞ்சம் நம்ம அந்த டிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கும் இவங்களுக்குள்ளா இருக்கிற ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான சூழலா இவங்க 2 பேரும் அமைச்சு கொடுக்கறதுக்கான வேலைகளை தீர்க்க பலமா செய்வாங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு களத்தர சனி நடந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த டிஸ்டன்ஸ் குறைக்கிறதுக்கான வேலையும் உங்களுக்குள்ள இருக்கிற டீவியேஷன்ஸை நல்ல ஒரு பொசிஷன் கொண்டு வரதுக்கான சூழலாகவும் இவங்க 2 பேரும் அமைச்சு தருவாங்க. அதுல எவ்விதமான மாற்றங்களும் கிடையாதுங்க. 9ஆம் இடத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு குருவே உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த குரு உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு உங்க பூர்வீக ரீதியாகவும் சரி, உங்க அப்பா அம்மா ரீதியாகவும் சரி, இவங்க சொந்த பந்தங்கள் ரீதியாக உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் நீங்க ஆசைப்பட்டீங்கனாலும் அமைச்சு கொடுக்கறதுக்கான சூழலா. ஏன்னா 5ஆம் இட பார்வையா அவங்களோட ராசியை பார்க்க போறாரு குரு. அப்ப அந்த குருவோட பார்வையும் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான திங்கிங்ஸ், அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயமா ஆசைப்பட்ட விஷயங்கள் ஆசைப்பட்டோன்னா அடைமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சுபாவம். அப்ப இந்த சிம்ம ராசியான சுபாவங்கள் அப்படின்னா தனக்குத்தான் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றப்ப பார்த்தோம்னா அதை எப்படியாச்சும் ஒன்று சீக்கிரம் சால்வ் பண்றதுக்கான ஒரு விஷயங்களை செய்துக்குவாங்க. அப்ப எந்த இடமா இருந்தாலும் எந்த பொசிஷனா இருந்தாலும் இந்த சிம்ம ராசிக்காரங்க ஸ்டாண்டர்டான பொசிஷனை மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்ப அந்த மெயின்டைன் பண்றதும் சரி, ஒரு 4 பேர்த்துக்கு இடையிலேயே நல்ல பொசிஷன்ல அந்தஸ்துல நிக்கிறதுக்கான வலிமையாகட்டும் சரி, இதுக்கு நம்ம ஃபேமிலி ஆகட்டும், அந்தஸ்தாகட்டும் சரி, அப்பாவோட சப்போர்ட் ஆகட்டும் சரி, இவங்க எல்லாத்தோட ஒரு சப்போர்ட்டும் நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவான வைப்பு கொடுத்து நம்ம சமுதாயத்துல நல்ல ஒரு கிரேட்ல இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கான வேலையை செய்து கொடுத்தே தீரும். அதுல எவ்விதமான மாற்றங்கள் கிடையாது. அதுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஃபேமிலியான விஷயங்கள், ஃபேமிலி அந்தஸ்தான விஷயங்கள், இது எல்லாமே நம்மளுக்கு அமைவுகள் நல்லா செட் ஆகிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒரே ஒரு குறைய சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, படிக்கிற பசங்களுக்கு புதனாதிக்கம் நம்மளுக்கு 8ல போய் உட்கார்ந்து நீச்ச பங்கம் மாறனால பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்களை நம்ம மாட்டிக்க கூடாது. அப்போ ஒரு படிப்பு போனோம்னா நியாயமா செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். அதுல எவ்விதமான பாதகமும் சேராது. அதுவே நம்ம வழி மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை யாராவது மால் பிராக்டிக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமா அதுல மாற்றத்துக்கான வாய்ப்புகள் உற்பத்தி பண்ணி கொடுத்தே தருங்க. அதுல எவ்விதமான மாற்றங்களும் கிடையாது. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு சேர ஒரு விஷயங்கள் உங்களுக்கு அந்தஸ்தும் நல்ல சமுதாயத்துல ஒரு நல்ல பொசிஷனாகவும் 4 பேர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கான சூழலும் உற்பத்தி பண்ணக்கூடிய வலிமையை செய்து கொடுத்துருங்க. அதையே நம்ம கெடுத்துக்கிறதுக்கான சூழலும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எதனாச்சும் ஒரு கெட்ட விஷயங்கள் செய்யறப்பையோ, இல்லை மால் பிராக்டிஸ் செய்து மாட்டிக்கிறதுக்கான விஷயங்களோ, இல்லை வில்லங்கமான சூழ்நிலை போறதுக்கான விஷயங்களும் நம்மளுக்கு ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய மாதமா இருக்கும். இந்த மாதமும் உங்களுக்கு நல்லபடியா அமைய என்னோட பரிபூர்ண வாழ்த்துக்கள்.